ரொம்ப அதிகமான பேர் ஏன் திரும்ப சிகரெட் ஸ்மோக்கிங்கை விட்டுட்டு திருப்பி ஏன் உள்ளே போகிறாங்க அப்படின்னா, அதுக்கு ரீசன் நம்பர் 1, அவங்க வந்து அவங்கள செலிப்ரேட் பண்ணுறதே கிடையாது. இப்போ 6-7 சிகரெட் குறைச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் லைக் இப்போ ஒரு ஒரு 50%க்கு மேலே நான் குறைச்சிட்டேன். பட் ஸ்டில் நான் வந்து திரும்ப ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆச்சு அப்படின்னா உங்கள் கோல்லேருந்து டோன்ட் வரி, இட் இஸ் அ நார்மல் ஃபினாமினா. எல்லா மனிதர்களுக்கும் அந்த தடுமாற்றம் இருக்கும், எரர் இருக்கும். இட் இஸ் அ நார்மல் அப்படின்னு சொல்லி முதல் வேலை உங்களை மன்னிச்சு விட்டுறணும் நீங்கள். ஏன்னா அந்த கில்ட் ஃபீல் வந்தால் இன்னும் அதிகமாக ஸ்மோக் பண்ணுவீங்க. இப்போ உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரொம்ப அதிகமாக ஸ்மோக் பண்ணுறாங்க, செயின் ஸ்மோக்கராக இருக்காங்க, அது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அந்த அடிக்ஷன்லேருந்து அவங்க வெளில வர முடியாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இஃப் யூ ஆர் வெரி க்ளோஸ் டு தெம் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் இதில் நான் சொல்லியிருக்க விஷயங்களை பண்ணிங்கனாவே போதும், அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடிக்ஷன்லேருந்து வெளில கொண்டு வந்துடலாம். ஸோ வெல்கம் டு மை சேனல். மை நேம் இஸ் சக்தி. I'm a counseling psychologist. வித்வுட் வேஸ்டிங் டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஸ்டெப் 1, ஸ்மோக்கிங் அடிக்ஷன் எதனால நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிரெயினில் வந்து சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர் செக்ரீட் ஆகும். அது வந்து ஒரு குட் ஃபீலை நமக்கு கொடுக்கும். அதை வந்து பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னு சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி ஒரு டோபமைன் வந்து ரிலீஸ் ஆகும்போது நம்ம ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவோம். ஸோ எவ்ரி டைம் நம்ம ஸ்மோக் பண்ணும்போதும் அந்த நிக்கோட்டின் போயிட்டு அந்த டோபமைனை ரிலீஸ் பண்ணுறதுனால நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இது என்ன பண்ணும், நம்மளோட அமிக்டலாவும் ஹைப்போகேம்பஸும் போயிட்டு இதை அப்படியே சேமித்து வச்சுக்கிறோம், இந்த மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ நிக்கோட்டின் வரும்போது இந்த பிரெயின் வந்து இந்த டோபமைனை ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிறத சேமித்து வச்சுக்கிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், எவ்ரி டைம் நம்ம ஸ்மோக் பண்ணும்போது நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதுதான் அடிக்ஷனுக்கு பின்னாடி இருக்க ஒரு சின்ன உளவியல். இப்போ இதுதான் வந்து ஃபார்மகாலஜி, இதுதான் ஃபிசியாலஜி. இதுதான் ஏன் இந்த அடிக்ஷனுக்குள்ளே நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னா, எவ்ரி டைம் நம்ம ஸ்மோக் பண்ணும்போது அந்த நிக்கோட்டின் ரிலீஸ் ஆகும் இல்லையா, அப்போ டோபமைன் ரிலீஸ் ஆகும் நம்ம பாடியில், பிரெயினில். அந்த டோபமைன் வந்து ஒரு ஃபீல் குட், ஒரு அக்கம்ப்ளிஷ்டு ஃபீலை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த ஃபீல் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகவே நம்ம திரும்ப திரும்ப ஸ்மோக் பண்ணுவோம். இதை யார் செய்கிறா அப்படின்னா, உள்ளே இருக்கிற அமிக்டலா அண்ட் ஹைப்போகேம்பஸ்னு 2 பிரெயினில் இருக்கிற 2 ஏரியா என்ன பண்ணும், நீங்கள் ஃபஸ்ட் டைம் அந்த டோபமைன் ரிலீஸ் ஆகுது நிக்கோட்டினால அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ எவ்ரி டைம் அது என்ன பண்ணும், இந்த ஃபியூச்சர்லையும் அந்த பிஹேவியரை உருவாக்குறதுக்கு இது ஒரு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இதை பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டைம் அதை எடுத்தோன்னே திருப்பி அதை எடுக்கணும்னு தோணும். ஏன்னா எப்போல்லாம், அதுவும் ஸ்பெஷலி எப்போல்லாம் நம்ம மனசு கஷ்டமாக இருக்குமோ, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமோ, அப்போல்லாம் இதை செஞ்சால் ஓகே நம்ம ஃபீல் குட் வரும் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த ஸ்டெப்பு நம்ம ட்ரிகர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ட்ரிகரிங்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் உங்களை வந்து இல்லை என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் இல்லை என்னென்ன மனிதர்கள் இல்லை என்ன மாதிரி எமோஷன்ஸ் உங்களை ஸ்மோக் பண்ண வைக்கிது அப்படிங்கிறது நீங்கள் தான் உட்காந்து அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதணும். இதை நீங்கள் பர்ஃபெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா நம்ம கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் டெவலப் பண்ணும்போது சூப்பராக இருக்கும், அழகாக ஒர்க் அவுட் ஆகும். நிறைய பேரால் இந்த ட்ரிகரிங்கே கண்டுபிடிக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் நான் ஸ்மோக் பண்ணுறேன், 18 ஸ்மோக் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. ஆனால் எப்போ எந்த சுச்சுவேஷனால அவங்க ஸ்மோக் பண்ணுறாங்கங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதை நீங்கள் உட்காந்து உங்களை ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு முதல்ல ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கணும். இந்த வேலை இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான், பட் இருந்தாலும் நான் பண்ண போகிறேன். ஆனால் எதுக்காக நான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு 3 ரீசன் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அந்த ரீசன் எப்படி இருக்கணும்னா, லைக் நீங்கள் எதுக்காக குவிட் பண்ண நினைக்கிறீங்க. மேபி உங்கள் குழந்தைக்காக இருக்கலாம். என் குழந்தையோட நான் ரொம்ப நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், இல்லை எனக்கு பிடிச்சவங்க கூட நான் ரொம்ப நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், இல்லை நான் வாங்கி வச்ச இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் கூட நான் ரொம்ப நாள் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். வாட் எவர் மே பி த ரீசன், லிஸ்ட் அவுட் அந்த 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன். வை டு யூ வாண்ட் டு பி இந்த உலகத்தில் ரொம்ப நாள் நான் ஏன் வாழ ஆசைப்பட்றேன், இல்லை ஏன் நான் குவிட் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறது எழுதுங்க. ஏன்னா நிறைய டைம் குவிட் பண்ண ஆசைப்படுவாங்க, ஆனால் அவங்களால முடியாது. ஸோ அதை கண்டுபிடிச்சி எழுதுங்க, ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அடுத்த விஷயம், ட்ரிகர் ஷீட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டிஎம் பண்ணிங்கன்னா ட்ரிகர் ஷீட் ஷேர் பண்ணுறேன். அதில் சில கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது யூல் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் வேர் எக்ஸாக்ட்லி ஆர் வாட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் ஆக்சுவலி ட்ரிகரிங் யூ டு கெட் இன் டு ஸ்மோக்கிங் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். 3வது விஷயம் என்னென்னா, இப்போ தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த ட்ரிகர்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்களா, இப்போ ஒரு முடிவு எடுக்கணும், கோல் செட் பண்ணணும். என்ன கோல் செட் பண்ணணும்னா, எத்தனை சிகரெட் நான் குறைக்க போகிறேன், ஒரு நாளைக்கு 1 இல்லை 2. இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 18 எடுக்கிறீங்க வச்சுக்கோங்க, அதுலேருந்து நீங்கள் 1 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்கணும். ஃபுல்லாலாம் 10, 5 குறைக்கக்கூடாது. 1 குறைக்கலாம், இல்லை அப்படியே ஸ்லோவாக உங்கள் மனசுக்கு நீங்கள் விட்டுருங்க. இதை வந்து ஃபோர்ஸாக யாரும் உங்களுக்கு சொன்னாங்கன்னா நீங்கள் உங்கள் பிரெயின் செய்யாது. ஸோ உங்களால் எது கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்லோலி. இப்போ ஒரு வாரத்துக்கு 1 குறைச்சிட்டேன், அடுத்த வாரம் இன்னொன்று, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே போங்க. ஒரு 30%க்கு மேலே நீங்கள் குறைக்கும் போது உங்களுக்குள்ள அந்த விட்ராவல் சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் கண்டிப்பாக
ரீஹேப் போயிட்டு ஒரு மெடிகேஷன் நீங்கள் அது கொடுப்பாங்க. ரீஹேப் போனீங்கன்னாவே இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் தெரப்பி, இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன கொடுக்கலாங்கிறதுக்காக மருந்து கொடுப்பாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கணும். எதுக்காக அந்த மருந்துனா, அந்த விட்ராவல் சிம்டம்ஸ் வரும் இல்லையா, அப்போ நமக்கு சில அதை நம்ம கோப் பண்ணுறதுக்கு, அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு சில மெடிசின்ஸ் தேவைப்படும். அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, இப்போ கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் டெவலப் பண்ண போகிறீங்க. ஏன்னா இல்லைன்னா திரும்ப நீங்கள் போயிடுவீங்க. ஸோ அந்த கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, லைக் எந்த விஷயம் உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குது, அதாவது இந்த ஸ்மோக் பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிது இல்லையா, அதே அளவு ஹாப்பினஸ் எந்த விஷயம் கொடுக்குது. மேபி உங்கள் நாய்க்குட்டியோட விளையாடும் போதா, இல்லை உங்கள் குழந்தையோட பேசிகிட்டு இருக்கும் போதா, இல்லை நிறைய பணத்தை எண்ணும் போதா, இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க கூட இருக்கும் போதா, வாட் இட் இஸ்ன்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை பிடிச்சிக்கோங்க. எப்போலாம் உங்களுக்கு ஸ்மோக் பண்ண தோணுதோ டக்குன்னு நீங்கள் அதை போய் அடுத்த விஷயமா செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரீப்ளேஸ் பண்ணிடுவீங்க. இந்த அடிக்ஷன்லேருந்து வெளில வந்துடுவீங்க. இதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான், ஸ்லோவாக தான் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் தான். இது ஒரே நாளில் நடக்காது. ப்ராப்ளி ஒரு 30 days ஆகலாம், இல்லை 60 days ஆகலாம், 90 days ஆகலாம். சில பேருக்கு இன்னும் கூட அதிகமாகலாம். பட் ஐ வாண்ட் யூ டு டேக் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப், பேபி ஸ்டெப் எடுத்து வைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை நோக்கி போகிறதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டிங்கனாவே நீங்கள் அதுலேருந்து வெளில வந்துருப்பீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதை ஆரம்பிச்சுட்டு பாதியில் திருப்பி வந்துடுது. அதை ஏன் பண்ணுறாங்கன்னா, இந்த கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் சரியாக போட்டிருக்க மாட்டாங்க. இந்த கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் திரும்பி வர மாட்டீங்க. நிறைய பேருக்கு எதுவுமே எனக்கு இந்த அளவுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கல அப்படிங்கிறதுனால தான் பின்னாடி போகிறாங்க. அப்படி கொடுக்கலன்னா, அப்படி ஒரு ஹாப்பினஸை கொடுக்குற விஷயத்த உங்கள் லைஃப்பில் நீங்கள் உருவாக்கிக்கங்க, இல்லை கண்டுபிடிங்க. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சாகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் திரும்ப அந்த அடிக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ டேக் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரொம்ப ஃபர்மாக எடுத்து வைங்க. திருப்பி வந்துட்டாலும் திருப்பி போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்குள்ளே ஒரு அழகான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருங்க. இல்லை ஒரு ஹாபியாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், இல்லை ஒரு தொழிலாக இருக்கலாம், இல்லை ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஏதோ ஒரு விஷயம் உங்களை அந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சே ஆகணும் நீங்கள். அப்படி இல்லைன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஐ ஹோப் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்படி புரியலைன்னா கேளுங்க, டெஃபினட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வித் தட் நோட், திஸ் இஸ் சக்தி சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த ட்ரிகர் ஷீட்டு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் கேட்டிங்கன்னா. அண்ட் இதை வீடியோவை மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இல்லை யாரெல்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ எனிமியோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ யாரெல்லாம் ஸ்மோக் பண்ணுறாங்களோ அவங்கள அதுலேருந்து வர வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். பபாய், டேக் கேர். கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸில் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்மோக்கிங்லேருந்து வெளில வர முடியும். அடுத்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு ஹாபி, இது வாக்கிங், சைக்கிளிங், இல்லை சும்மா அப்படியே நேச்சரோடு இப்படி போயிட்டு வர்றது, இல்லை ட்ராயிங், இல்லை குழந்தைங்களோட விளையாடுறது, பப்பீஸோட விளையாடுறது, வாட் எவர் இட் இஸ், ஜஸ்ட் ட்ரை டு கிரியேட் அ நியூ ஹாபி. இது மூலமாக தான் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். இல்லைனா இது மாதிரி வீடியோ மேக்கிங் கூட நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜஸ்ட் கிரியேட் அ வீடியோ எவ்ரி டே. நான் இன்றைக்கி வந்து 10 சிகரெட் நான் குடிச்சிட்டு இருந்தேன், இப்போ வந்து 8 தான் நான் குடிக்கிறேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் வீடியோ மேக்கிங் பண்ணி நீங்கள் மற்றவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கலாம். இப்போ மற்றவங்க ஸ்மோக் பண்ணுறவங்க உங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது அவங்க குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி கூட செய்ய முடியும். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப அதிகமான பேர் ஏன் திரும்ப சிகரெட் ஸ்மோக்கிங்கை விட்டுட்டு திருப்பி ஏன் உள்ளே போகிறாங்க அப்படின்னா, அதுக்கு ரீசன் நம்பர் 1, அவங்க வந்து அவங்கள செலிப்ரேட் பண்ணுறதே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 3 நாள் ஸ்மோக்கிங்கே பண்ணாமல் இருக்கிறீங்க, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும். ஒரு டேவையும் நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும். வாவ், அமேசிங், எவ்வளோ கமிட்மெண்ட்டாக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துக்கோங்க. உங்களுக்குன்னு அந்த ரிவார்ட் சிஸ்டம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு புது விஷயங்களை ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்ந்து இதில் ஒர்க் பண்ணணும். உங்கள் அந்த பார்ட்னரோ இல்லை உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ யாரோ ஸ்மோக்கிங்கை நிறுத்திட்டாங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் டேலேருந்து நீங்கள் அவங்களுக்கு அந்த ரிவார்ட் சிஸ்டமை கொடுத்து என்கரேஜ் பண்ணிகிட்டே வாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதுக்கு நீங்கள் வந்து சுற்றி இருக்கவங்க என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்னா அப்படி கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. அவங்க வெளில போகிறாங்க வராங்க, ஓகே ஃப்ரீயாக விடுங்க. இந்த ஹாபிஸ் புதுசாக ஏதாவது எடுத்துக்கிறாங்க, புதுசாக ஏதோ விளையாட போகிறாங்கன்னா விட்டுருங்க. புதுசாக ஒரு வேலையை கற்றுக்கிறாங்கன்னா கற்றுக்கிட்டு விட்டுருங்க. அந்த மாதிரி கொஞ்சம் லிபரலாக இருந்தாகணும் நம்ம. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த ரிவார்ட் சிஸ்டமை நமக்கு நாமே கொடுத்துக்கிற மூலமாக பிரெயினை நம்ம திரும்பவும் ஹேக் பண்ண முடியும்.
அதுதான் நான் சொல்றது. இந்த உங்களுக்கு இதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம்னு உங்க பிரெயினை நம்ப வச்சுட்டீங்கன்னா, உங்க பிரெயின் இதை விட்டுட்டு அதை பிடிச்சிக்கும். படிக்கிறதா எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு உங்க பிரெயினை நம்ப வச்சிட்டீங்கன்னா, படிக்கும் போதெல்லாம் உங்க பிரெயின் வந்து ஹாப்பி ஹார்மோனை செக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். டோபமைனோ செரட்டோனினோ அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ நீங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இப்போ நான் வந்து என் பிரெயினை இப்படிதான் நம்ப வச்சிருக்கேன். வீடியோ மேக்கிங் தான் எனக்கு ஹாப்பியான விஷயம் நான் நம்ப வச்சுட்டேன். ஸோ எவ்ரி டைம் நான் வீடியோ மேக் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ அழகான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒரு ஒரு ஹாப்பி ஃபீல் கிடைக்கும். ஏன்னா அதிகமான செரட்டோனினோ டோபமைனோ செக்ரேட் ஆகும். டோன்ட் மேட்டர் வெதர் இட் இஸ் வீடியோ வந்து அவ்வளோ ரீச் போகுதா வியூஸ் போகுதா இட் டசன்ட் மேட்டர். ஆனால் மேக்கிங் த ப்ராசஸ் இட் செல்ஃப் இட்ஸ் கிவிங் ஸோ மச் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு நான் என் பிரெயினை நம்ப வச்சுட்டேன். அது மாதிரி நமக்கு பிடிக்காத விஷயமா இருந்தாலும் சரி, பிடிச்ச விஷயமா இருந்தாலும் சரி, உங்கள் பிரெயினை நீங்கள் நம்ப வச்சுட்டீங்க, இதுதான் எனக்கு பிடிச்ச விஷயம், இதில் தான் நான் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு நம்ப வச்சிட்டிங்கன்னா உங்கள் பிரெயினை அதை பிடிச்சிக்கணும். ஸோ அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அதுக்கான கிளாஸஸும் இருக்குது. வெபினார்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். அதுக்கான இந்த செஷன்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியும். எப்படி உங்கள் பிரெயினை சில விஷயங்களை நம்ப வைக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்க முடியும். இப்போ இந்த அடிக்ஷன் ப்ராசஸில் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யார் ஸ்மோக்கிங்கில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். வித் தட் நோட், திஸ் இஸ் சக்தி சைனிங் ஆஃப். பை, டேக் கேர்.